ஃபார்முலா 1 கார் பந்தய தடத்திற்குள் நாய், முயல், மான் போன்றவை சென்ற நிகழ்வுகள் கூட தெரியாத அறிவாளிகள்தான் கார் பந்தயம் குறித்து விமர்சனம் செய்கின்றனர் என்று சென்னையில் அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கார் பந்தயம் நடத்த உறுதுணையாக இருந்த அரசு துறை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி 14 துறைகளை சேர்ந்த பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வெற்றியடைய செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கார் ரேஸை நடத்தியதால் விமர்சனம் செய்தவர்கள் கூட பாராட்டுகிறார்கள் என்று அமைச்சர் உதயநிதி கூறினார். தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த ரேஸ் ட்ராக் முழுவதையும் 2 நாட்களும் தூய்மையாக வச்சிருந்தாங்க. அதே மாதிரி காவல்துறை நண்பர்களுடைய உழைப்பை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். ஏன்னா இதில் பெரிய சவாலே அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் தான். இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துகிறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும், அதை நம்ம படம் பிடிச்சி புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டினோம் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகாக நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்டில் வந்து அழகாக டிராஃபிக் ஜாம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் கூட நம்மளை சரி விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பித்தாங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன்.